இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நீண்ட நெடுங்காலமாகவே இருந்தது. கருணாநிதி அவர்கள் அப்பவே ஒரு டயலாக் பேசிட்டு போயிட்டார். நெல்லை எங்களது எல்லை, குமரி எங்களுக்கு தொல்லை அப்படின்ட்டு போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, திமுக ஆட்சியில் கன்னியாகுமரிக்கு எந்த திட்டமும் இருக்கு. 25-30 வருஷத்துக்கு மேல நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் போனீங்கன்னா எந்த ரோடும் சரியா இருக்கு, எந்த ரோடுமே சரியா இருக்கு. 2014 நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது. பாஜகவுக்கு 2014 மக்கள் ஓட்டு போட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற வச்சாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய அரசு நிதியை கொண்டு வந்து 4000 கோடி அளவுக்கு, 4000 கோடிக்கு மேல அமௌண்ட்ல அவ்வளவு பெரிய தொகைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா சாலையும் போட்டு, எல்லா கிராமங்களையும் போனீங்கன்னா அங்க ஜங்ஷன்ல ஒரு டூம் லைட் இருக்கும். அந்த மனிதர் போட்ட லைட் தான் பெரும்பாலும். வாஜ்பாய் காலம் முடிந்து 2004 இருந்து 2014 வரைக்கும் 10 வருஷம் இந்த காங்கிரஸ் திமுக இந்த களவாணி கூட்டணி ஆட்சியில இருந்த போது அதுக்கு எந்த முன்னெடுப்பும் அவங்க செய்யவே இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க அந்த பொன் ராதாகிருஷ்ணன் எங்கெல்லாம் ரோடு போட்டு வச்சாரோ, எங்கெல்லாம் பாலம் கட்டி வச்சாரோ, அது அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கே ஒழிய அதுக்கு பிறகு ஒரு சின்ன கலுங்கு கூட கட்டல. நான் சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு எங்க சொந்த மாவட்டத்துக்கு போனேன். அங்கே பல்வேறு இடங்களுக்கு நான் போக வேண்டிய வேலை விஷயமா போக வேண்டியது இருந்தது. அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். எங்கள் கிராமமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் பக்கத்தில் குமாரவரம் தோப்பு இருக்கிற கிராமம் பல இடத்துல சொல்லியிருப்பேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நீண்ட நெடுங்காலமாகவே இருந்துட்டு இருக்கு. கருணாநிதி அவர்கள் அப்பவே ஒரு டயலாக் பேசிட்டு போயிட்டார். நெல்லை எங்களது எல்லை, குமரி எங்களுக்கு தொல்லை அப்படின்ட்டு போயிட்டார். காமராஜர் அவர்களை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் 1969ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல், அன்னைக்கு நாகர்கோவில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் கருணாநிதி ஓட்டு கேட்டும் அதை மீறி மத்திய அரசை தோக்கடிச்சு கர்ம வீரர் காமராஜரை வெற்றி பெற வைத்ததால், அவர் வெற்றி பெற்றதால் அன்னைக்கே சொல்லி முடிவு பண்ணி போயிட்டார். நெல்லை எங்களது எல்லை, நெல்லைக்கு அந்த பக்கம் குமரி எங்களுக்கு தொல்லைன்ட்டு போனார். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், திமுக ஆட்சியில் கன்னியாகுமரிக்கு எந்த திட்டமும் இருக்காது, எந்த திட்டமும் இருக்காது. எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் நல்லா பேசுவாங்க. அங்கே உள்ள சர்ச்சிலையும் மசூதிக்கு தேவையானதை பண்ணுவாங்க. மதம் மாற்றுறதுக்கு அந்த கும்பலுக்கு என்ன தேவை அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதனால தான் மதம் மாற்றிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது போதும். மற்றபடி ரோடு நல்லா இல்லாடும் சரி தான், நாடு நல்லா இல்லாமல் போனால் நாசமாக போனாலும் சரி தான், அதை பற்றி இந்த பாதிரி கும்பல்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்களுக்கு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் மக்கள் நலனில் தானே அவங்க அக்கறை செலுத்துவாங்க. யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க, அப்படி இல்லைல்ல. அதனால் மதவெறியை தூண்டியே இவங்க ஓட்டை வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, கடந்த 25-30 வருஷத்துக்கு மேலே நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போனீங்கன்னா எந்த ரோடும் சரியாக இருக்குது, எந்த ரோடுமே சரியாக இருக்குது. அது ஒரு 90களுக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கனாலே, 2000க்கு மேலாம் வந்தீங்கன்னா சர்வ நாசம். எந்த ரோடும் நல்லா இருக்காது, நல்லா இருந்ததா கிடையாது. குறிப்பாக 2000க்கு மேலே எடுத்துக்கிடுங்க. எந்த ரோடு அது தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தால் தான், மாநில நெடுஞ்சாலையாக இருந்தால், உள் சாலையாக இருந்தால், மாவட்ட சாலைகளாக இருந்தாலும் சரி தான், இந்த ரோடையும் பராமரிக்க மாட்டாங்க, அதுக்கு நிதியும் ஒதுக்க மாட்டாங்க. என்னையாவது எங்கேயாவது கொஞ்சம் ஒதுக்குனா உண்டு, அவ்வளோதான். செய்யவே மாட்டாங்க. அதாவது 2014க்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணியை நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு கொண்டு போகிறது, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அது மார்த்தாண்டத்துக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி டெலிவரி ஆயிடும். அது நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி தான், ஆட்டோவில் போனாலும் சரி தான், காரில் போனாலும் சரி தான், எதில் போனாலும் சரி தான், அப்படி தான். அதை விட முக்கியம், மார்த்தாண்டம்ங்கிற அந்த இடத்த தாண்டி போகணும் அப்படின்னாலே அதில் போட்டு நிப்பாட்டி ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் வரைக்கும் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ அவ்வளவு ஹெவி டிராஃபிக் அந்த இதில். அந்த ஒரு இடத்த கடந்து போகிறதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிரும், தானாகவே ஆயிரும். அவ்வளவு நேரம் அதில் காத்து கிடக்க வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி உயிருக்கு போராடுற ஒருத்தனை திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் உயிரை காப்பாற்றணும்னு போனாங்கன்னா, அந்த மார்த்தாண்ட சிக்னல் அந்த இடத்துல அந்த ஒரு இடத்த தாண்டி அந்த டிராஃபிக்கை கடந்துட்டாங்கன்னா உயிரை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் கடக்காமல் அதில் செத்தவங்க நிறைய பேர் உண்டு. இதெல்லாம் வரலாறுங்க, அங்கே போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இதை மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. 2014 உண்மையிலேயே நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி தான், தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். 2014 நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது. என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க இப்போ ஒரே பாராளுமன்ற தொகுதி தான். மறுசீரமைப்புக்கு பிறகு பாஜகவுக்கு 2014 மக்கள் ஓட்டு போட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற வச்சாங்க. அதுலேயும் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பங்களிப்பு தான். கொஞ்சம் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டும் அந்த நேரத்தில் அவருக்கு போட்டாங்க. வெற்றி பெற்றார். அதை விட சுருக்கமாக ரொம்ப தெளிவாக சொல்கிறதா இருந்தால், அரசியல் புரிதலோட ரொம்ப பட்டவர்த்தமாக சொல்கிறதா இருந்ததுன்னா, அந்த நேரத்தில் திமுக தனியாக நின்றுச்சு, கூட்டணி காங்கிரஸ் தனியாக ஒரு இதில் நின்னாங்க, அதிமுக தனியாக நின்றுச்சு, இப்படியெல்லாம் நின்னாங்களா.
அப்படியெல்லாம் நின்னதுனால பாஜகவுக்கு வாய்ப்பு அமைந்தது. இதுதான் கரெக்டாக சொல்லணும். மற்றபடி வந்து கிறிஸ்தவங்க அதிகமாக ஓட்டு போட்டாங்க, கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, மற்றபடி பெரிய அளவில் கிடையாது. அவங்களுக்கு யார் திமுகவுக்கு ஓட்டு போடுறதா இல்லை இது காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதாங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. காங்கிரஸ்லேயும் வேட்பாளரை விட்டுட்டாங்க, அந்த அம்மா சோனியா கிறிஸ்தவச்சு. அதனால கிறிஸ்தவங்க வந்து அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக போடுறதான்னு பார்க்கும்போது இந்த பக்கம் கருணாநிதி நிற்கிறாரு, கருணாநிதிக்கு ஓட்டு போடுறதா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ண முடியாமல் திணறினாங்க. அதனால் ஒரு சேர்ந்து இன்னொன்று அந்த ஜெயலலிதா அந்த அம்மா அப்போ இருந்த நேரம் வேறு. அவங்க வந்து 2014 அவங்க தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ அந்த சர்ச்சில் போய் நின்றுட்டு நீங்கள் மைக்கை பிடிச்சி எல்லாரும் வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அந்த அம்மா கொட்டிடும் உடனே. அடுத்து ஒரு விதம் நடக்காதாங்க, தெரியும். பாதிரி கும்பலுக்கு காயடிச்சு விடுவாங்க அந்த அம்மா. அதனால அந்த அம்மாவுடைய அந்த இதெல்லாம் தெரிஞ்சதுனால வெளிப்படையாக சொல்ல முடியல, ரகசியமாக வந்து இந்த பிட் நோட்டீஸ் அடிச்சு சர்ச்சில் கொடுத்துட்டு தெரிஞ்சாங்க. அதுவும் வந்து அந்த தேர்தலில் 2014 சொல்லலை, எதுவுமே செய்யலை. எந்த பாதிரியாரும் திமுக ஓட்டு போடுங்கன்னையும் இல்லைன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணலை. பேசாமல் அவங்க ஆன்மீக வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போனாங்க, ஜபம் பண்ணுற வேலையை கரெக்டாக செய்துட்டு போனாங்க. அதனால அந்த எலெக்ஷனில் மக்கள் அவங்க விருப்பப்பட்ட கட்சிகள்லாம் செதஞ்சு எல்லாம் கிறிஸ்தவங்க குறிப்பாக ஓட்டு போட்டதுனால பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அது லாஜிக், இதுதான் உண்மை. கொஞ்சம் புரட்டுங்க, உங்களுக்கு தெரியும். அதனால கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன நல்ல அந்த டேட்டா தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய அரசு நிதியை கொண்டு வந்து 4000 கோடி அளவுக்கு, 4000 கோடிக்கு மேலே அமௌண்ட்டில் அவ்வளோ பெரிய தொகைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா சாலையும் போட்டார், ரோட்டையும் போட்டார். அதுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றார், தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றார். அதை அப்படியே மாற்றி ஒரு சில மாதங்கள்லேயே அதை மாற்றிட்டு மத்திய சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சராக மாறினார். அந்த துறையை மாற்றி வாங்கிட்டு நிதின் கட்கரி வந்து அன்று முதல் இன்று வரைக்கும் அவர் தான் மத்திய சாலை போக்குவரத்து துறை கேபினெட் அமைச்சர் அவர் தான். அப்போ அவருக்கு இணை அமைச்சராக இருந்தனால அவரும் இவரை நண்பருங்கிற முறையில், மோடி கூட தான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நண்பர் சார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் வந்து எல்லா மூத்த தலைவர்களும் பாஜகவில் உள்ள பெரிய தலைவர்கள் நிதின் கட்கரி வரைக்கும் எல்லாருமே அவருக்கு நேரடியாகவே தெரிஞ்சவங்க. அதனால் அவருக்கு வந்து அவர் ஒரு மூத்த தலைவர். தமிழகத்தில் வந்து பாஜக தலைவராக இருந்தபோது அவர் வந்து நிறைய பேர் எல்லா தலைவர்கள்ட்டையும் அவர் நெருங்கி படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால அவர் பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சதுனால அவருக்கு என்ன பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக இப்பவும் சொல்கிறேன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொட்டாரத்தில் இருந்து அகசிசுரத்துக்கு 2.8 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு ரோடு போட்டார். இந்த ரோட்டை வந்து அவர் தான் போட்டார். அதுக்கு முன்னாடி அது இவ்வளவு தான் மோசம். 2014 சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி என்ன லட்சணத்தில் இருந்துச்சு? கருணாநிதி வந்து நெல்லை எங்களுக்கு தொல்லைன்னு அவர் போயிட்டாரா? ஜெயலலிதா பீரியட்லையும் அந்த அம்மா முதலமைச்சர் அந்த காலத்துலையும் கன்னியாகுமரிக்கு ரோடுகள்லாம் பெருசாக போடல. நான் வந்து ஒரு இங்கே போனேங்க, அதை திங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்தேன் ஆட்டோவில், வர முடியாது, அவ்வளவு மோசமாக இருந்துச்சு 2014க்கு முன்னாடி. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏறக்குறைய எல்லா சாலைகளும் இந்த அளவுக்கு மோசமாக இருந்த நேரத்தில் இவர் வந்து மத்திய அமைச்சராகி வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக ஆனதுனால அந்த நான் சொன்ன சாதகமான அம்சங்கள்லாம் அவருக்கு கை கொடுத்ததுனால 4000 கோடி அளவுக்கு அவ்வளவு சாலையும் போட்டார். அவர் என்ன நினைச்சாருன்னா, மதத்தை தாண்டி கிறிஸ்தவங்கள்லாம் நல்லது செய்தால் ஓட்டு போடுவாங்கன்னு அந்த மனிதர் நம்பினார். அது உண்மை, நம்பினார். அதனால அதை அவ்வளோதான் செய்தார். எல்லா இடமும் ரோடு போட்டார். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம், எல்லா கிராமங்கள்லையும் போனீங்கன்னா அங்கே ஜங்ஷனில் ஒரு டூம் லைட் இருக்கும். அந்த மனிதர் போட்ட லைட்டு தான் பெரும்பாலும் அவருடைய எம்பி நிதியிலிருந்து அதை வந்து எல்லா கிராமத்துலையும் பெரும்பாலும் பண்ணினார். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன பாலங்கள், சின்ன பாலம் இல்லை, பெரிய மார்த்தாண்டம் பாலம் அவருடைய பேரை இன்னைக்கு இல்லை, அவருடைய காலம் கடந்த பிறகு நான் அப்பவே சொல்லிட்டேன் சார், மார்த்தாண்டம் பாலம் வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அப்பவும் அந்த பாலம் அவருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் தான் அதை சொல்லிக்கிட்டே இருக்க போகுது. பார்வதிபுரம் பாலமும் அதே மாதிரி அவருக்கு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். சுசீந்திரத்தில் போட்டிருக்க பாலமும் அவருக்கு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி இந்த நரிக்குளம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தங்க நாற்கரை சாலையை பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த 4 வழி சாலையெல்லாம் போடுறதுக்கு வரும்போது விவசாயிகள் நிறைய வந்துட்டாங்க வெளியே வந்து. அது வந்து ரோடு எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு சோறு தான் முக்கியம்னாங்க. இப்படியெல்லாம் சொல்லி தடுக்கிற வேலையை அவ்வளோதையும் செய்தாங்க. அதையும் மீறி இவ்வளோ தூரம் செய்தது வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு யோசிக்கிறாங்களான்னு இது இந்துக்காரன் யோசிப்பான்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் யோசிக்க மாட்டாங்கல்ல, எல்லாத்துக்கும் அறிவுரைகளாக யோசிப்பாங்க. ஏன்னா ரோட்டில் குண்டில் டொக்குன்னு போகிறாங்கல்ல இப்போ. அதனால் யோசிக்கிற சுசீந்திரத்தில் வர முடியல சார். சுசீந்திரத்துலேருந்து அந்த இடலாக்குடி இந்த இடத்தையே தாண்டி வர முடியல. நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி வரக்கூடிய முக்கியமான சாலை
ஆனால் அந்த சுசீந்திரத்தில் வந்து ஒரு பாலத்தை போட்டார் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன பாருங்க, 8.3 கோடி ரூபாயில் ஒரு இணைப்பு பாலத்தை போட்டு ஒன்மையாகி இங்கேருந்து போகிறது பழைய பாலம் கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலுக்கு வருது புதிய பாலம் சொன்னோன்னே அதில் ஒரு பாதி டிராஃபிக்கை வந்து அதெல்லாம் ஸ்கூலுக்கு ஃப்ளைட்டை விட்டவங்களாம் உண்டு. அந்த பாலத்தில் டிராஃபிக்கில் மாட்டி அழகப்பபுரத்தில் இருந்து கிடைச்சவங்க தான் நிறையா இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இங்கேருந்து திருவனந்தபுரம் போய் ஃப்ளைட்டை போகக்கூடியவங்க இந்த பாலத்தில் சிக்கியே வந்து ஃப்ளைட்டை விட்டவங்கெல்லாம் கூட உண்டு. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் அதை மாற்றி விட்டார். அதோட நாகர்கோவிலுக்கு சுசீந்திரத்துக்கு முன்னாடியே ஆசிரமம்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இடலாக்குடியை தாண்டி வரும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு புறவழிச்சாலையை ஒன்று போட்டு தூக்கி அதை அப்படியே கன்னியாகுமரியில் கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி போடியும் அந்த ரோட்டில் போயிடுவாங்க. அந்த ரோடெல்லாம் இன்னைக்கு நல்லா கை கொடுத்துட்டு இருக்கு. இந்த மெயின் முக்கியமான சாலைகள் இன்னும் மற்ற இடங்கள்ல அன்னைக்கு போட்ட ரோடு தான். அதில் வந்து வாகனங்கள் அதிகமாக போகும்போது இயல்பாக வரத்தானே செய்யும், பள்ளங்கள் வரத்தானே செய்யும். அந்த பஞ்சர் ஓட்டுற டிங்கரிங் வேலையை கூட இந்த அரசாங்கமும் பண்ணலை. 10 வருஷமா அதுக்கு பிறகு வந்த எம்பியும் பண்ணவே இல்லையே, அப்படியே போட்டு விட்டாங்களே. அவர் 5 வருஷம் இருந்தார், எல்லாம் செய்தார். 2014 19 பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த பராமத்து வேலையை கூட செய்யலைங்க. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தொழில் வியாபாரிக்கு ஓட்டு போட்டால் வியாபாரத்தை தான் அவர் பார்ப்பாரு. அவர் வந்து மக்கள் சேவையெல்லாம் பண்ண மாட்டாரு நல்லா தெரியும். ஆனாலும் ஓட்டு போட்டாங்க. ஒரே காரணம் சர்ச்சில் சொன்னாங்க, அதனால நாங்கள் போட்டோம். போட்டீங்க, நீங்கள் அனுபவிங்க. நான் என்னைக்கு ஒரு நாள் அங்கே வந்துட்டு போவேன், அவ்வளோதான். பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சொல்ல முடியும், அவ்வளோதான். அனுபவிக்க வேண்டியது இன்னும் கூட இருக்கிற சகோதரர்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்குது. நல்லா அனுபவிங்க. இனிமையாவது திருந்துனீங்கன்னா நல்லது நடக்கும். திருந்தலையே இதமே தான் நாசமாக தான் நம்ம கடந்து வாழ வேண்டியது இருக்கும். அதை நம்மளும் புலம்ப வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.